கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர் அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். 4 அரசிலங்குமாரர்களும் வளர்ந்தார்கள். அமிழ்தத்தை போன்ற குதலை மொழி பேசி, மழலை மொழி பேசி கேட்பவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை உண்டாக்கி, அந்த சின்னஞ்சிறு கால்களால் குறுகுருவென நடந்து காண்பவர் அனைவரையும் ஆனந்தத்திலே களிப்பூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கினார்கள். பார்ப்பவர்கள் மனதிலே மகிழ்ச்சி. தகுந்த காலம் வந்ததும் குலகுருவான வசிட்டரே அவர்களுக்கு ஆசிரியராக இருந்து அந்தந்த வயதில் செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் உரிய முறையில் செய்து அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். நான்மறைகளை, வேதங்களை, நன்னெறிகளை, ஒழுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார். அதோடு நிற்கவில்லை. அந்த அரசிலங்குமாரர்கள் ஆட்சியினுடைய மாட்சியை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அதற்கு வீரம் என்பது மிக முக்கியம். அதனால் வில்வித்தை, வாழ்பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் போன்ற போர்க்கலைகளையும் அவர்கள் கற்று வளரத் தொடங்குகிறார்கள். இவ்வாறாக அறிவை பெறக்கூடிய கல்வியையும் ஆண்மையை உயர்த்தக்கூடிய வீரத்தையும் நன்றாக கற்று வளரக்கூடிய இந்த அரசிலங்குமரர்களை பார்த்து வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் சொர்க்கத்தை விட்டுவிட்டு நாமும் சென்று அயோத்தியிலேயே தங்கிவிடலாம், அங்கேயே வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தார்களாம். அந்த அளவுக்கு இந்த குமாரர்களினுடைய வளர்ச்சி அற்புதமாக இருந்தது. இதிலே 4 பிள்ளைகள். கோசலைக்கு பிறந்தவன் ராமன், கைகேயிக்கு பிறந்தவன் பரதன், சுமித்திரைக்கு பிறந்தவன் லக்குவணனும் சத்ருக்கனும். முதல் 2 குழந்தைகள் கருமை நிறம், சுமித்திரையினுடைய 2 குழந்தைகள் செம்மை நிறம். அதிலே இந்த ராமனோடு எப்பொழுதும் இணை பிரியாமல் இருக்கக்கூடிய தோழனாக, அவனுடைய அன்புக்குரிய தம்பியாக சுமித்திரையினுடைய இலக்குவன் விளங்கினான். ராமனோடு எங்கு பார்த்தாலும் இலக்குவன் உடனே இருப்பான். ராமனுக்கு நாம் 3 தம்பியர்கள் இருந்தாலும் இந்த 3 தம்பியரில் மிக நெருக்கமான தம்பி, அணுக்கமான தம்பி என்று சொல்லக்கூடிய நிலையிலே ராமனுக்கு லக்குவன் விளங்கினான். அது பழைய பந்தம். பார்க்கடலிலே ஆதிசேடனினுடைய படுக்கையில் தானே பரந்தாமன் துயின்று கொண்டிருப்பார் எப்பொழுதும். மற்ற 2 சங்கும் சக்கரமும் தேவைப்படும் பொழுது வரும். ஆனால் இந்த அரவணைதானே பரந்தாமனினுடைய அரியணையாக இருந்தது. அதன் காரணமாக ராமனும் லக்குவனும் எங்கு சென்றாலும் இணை பிரியாமல் செல்வார்கள். இதற்கு கம்பர் ஒரு உவமையை கூறுகின்றார். உதாரணத்துக்கு புரிவதற்காக சொல்லுகின்றேன். ஊசியிலே நூலை கோர்த்து விட்டார்கள். இப்பொழுது அந்த ஊசியை கொண்டு நாம் தைக்க தொடங்கினால் அந்த ஊசியிலே கோர்க்கப்பட்ட நூல் எப்படி அந்த ஊசியோடே பயணப்படுமோ அதை போல ராமனோடே லக்குவன் எப்பொழுதும் பயணப்பட்டான். நெய் குழல் உறும் இழையன என்ற கம்பர் இந்த ஓமையை அழகாக கூறுகின்றார். பிரிக்க முடியாதவர்களாக இவர்கள் இருவரும் இருந்தார்கள். அதே போல பரதனும் சத்ருக்கனும் ஒன்றோடு ஒன்று இணை பிரியாமல் எப்பொழுதும் ஒன்றாகவே இருந்தார்கள். கல்வி கற்க போகும்போதும் சரி, விளையாட போகும்போதும் சரி, வேடிக்கையாக எங்காவது சுற்றி பார்க்க போகும்போதும் சரி, எப்படி ராமனும் லக்குவணனும் ஒன்றாக இருந்தார்களோ அதை போல பரதனும் சத்ருக்கனும் ஒன்றாக இணை பிரியாமல் இருந்தார்கள். அரசகுமாரர்கள் 4 அயோத்தி நகரை விட்டு சற்று தள்ளி இருக்கக்கூடிய கானகத்திலே முனிவர்கள் வாழக்கூடிய குடிசைக்கு காலையில் சென்று அங்கேயே வேண்டிய பாடங்களை எல்லாம் கற்று முடித்து மாலையில் அரண்மனைக்கு திரும்புவார்களாம். ஒவ்வொரு நாளும் இது நடக்கும். அப்படி இவர்கள் வருகின்ற பொழுது நகர மக்கள் அனைவரும் மாலையில் இவர்கள் நடந்து வருவதை பார்ப்பதற்காகவே கூடி நிற்பார்களாம். அதிலும் குறிப்பாக ராமனை காண வேண்டும் என்பதற்காக நகரத்தினுடைய மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு காத்திருப்பார்கள். எப்படி ஆர்வத்தோடு காத்திருப்பார்கள் என்றால், வானத்திலே இருக்கக்கூடிய கார் மேகம் எப்போது மழையாக பெய்யும் என்று மண்ணிலே இருக்கக்கூடிய பயிர்கள் காத்து இருப்பதை போல
ஏக்கத்தோடு பார்த்திருப்பதைப் போல ராமன் வருவதை அந்த நகரத்தினுடைய மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு நின்று அவனுடைய வருகையை வழி மீது விழி வைத்து பார்த்திருப்பார்கள். அப்படி காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை காணுகின்ற ராமன் என்ன செய்வான்? ராமன் என்ன செய்வான் என்பதை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.